ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஈஸியாக குக்கரில் சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் அரை கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துருங்க. பருப்பு ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை, லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை மணி நேரமாக ஊற வச்ச கடலைப்பருப்பு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாம் வறுத்து வச்சுருக்க அரை கப்பு பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி விசில் போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோன்னே முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை வறுக்கும்போது ஃபஸ்ட்டு முந்திரியை சேருங்க. முந்திரி வறுபட கொஞ்சம் லேட் ஆகும், திராட்சை சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால் முந்திரியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா திராட்சையை சேருங்க. முந்திரி திராட்சை வறுபட்டோடனே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க பருப்பை ஒரு கரண்டியில் நல்லா எடுத்து பாருங்கள், கலந்து விடுங்க. நான் அரை கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு அளவுக்கு வெல்லம், பாகுப்பதம் தேவையில்லை, லைட்டாக வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். கரைச்சி வச்சுருக்கேன், அந்த வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விடுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுங்க. 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான குக்கர்லேயே செய்யக்கூடிய 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பாசிப்பருப்பு ரெடி, பாயாசம் ரெடி ஆகிடுச்சு.